சரி பிள்ளைகள் எல்லாருக்கும் once again குட் ஈவினிங். சரியா? ஓகே, நாங்க இன்னைக்கு 26 படிச்சிருப்பீங்க, சில பேர் 25 இருப்பீங்க. திரிகோண கணிதம் டிக்னோமெட்ரி படிக்காத ஆட்களும் இருப்பீங்க. ஓகே, நாங்கள் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், டிக்னோமெட்ரின்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இப்ப திரிகோணம் முக்கியத்துவத்தை சொல்றேன். இது எங்க வரும், எத்தனை மார்க்ஸுக்கு வரும், இது முக்கியமா அப்படின்னு தெரியணுமே, அதுக்காண்டி சொல்றேன். வடிவாக்கவனி அடே, நீ இப்ப A-level மேத்ஸுக்குள்ள வந்திருக்கிறா, இப்பதான் பேசிக் சின்ன அடிப்படை கணிதம் படிப்பாய். அது பியூருக்குள்ளேயும் வராது, அப்ளைடுக்கையும் வராது. அப்ளை பேசிக் ஈக்குலிபிரியம் எல்லாம் படிப்பாய். சரியா? அப்ப அது பேசிக்கா படிக்கிறது. நீ ஏழுக்கு வந்து முதலாவது பேசிக் மேத்ஸ் வந்து படிப்பாய். உண்ட பாடம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றால் பியூர் மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றால் இந்த டிக்னோமெட்ரி, திரிகோண கணிதம். என்ன கணிதம்? திரிகோண கணிதம். நீ படிச்சிருப்பாய், பியோமெட்ஸ் தொடக்க கிளாஸ்ல படிச்சிருப்பாய். அந்த பியோமெட்ஸ கன விதமா பிரிச்சிருப்பாங்க. அட்சர கணிதம், திரிகோண கணிதம், நுண்கணிதம், மற்றது ஆள்கூற்று கேத்திர கணிதம். 4 மெயின் பெரிய சாப்டர் இருக்குது. அதுல ஒரு பெரிய ஜாம்பவான் தான் யார் என்றால் எங்கட திரிகோண கணிதம். சரியோ? இவரடா எங்கட இந்த வலது கைன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அங்க வலது கை. இவர் எல்லாருக்குள்ளேயும் வருவேன், எல்லாருக்குள்ளேயும் வந்து வந்து போவேன். அப்ளைட் எடுத்தா என்ன, பியூர் எடுத்தா என்ன, பின் பாடங்கள் எல்லாத்துக்கையும் வந்து வந்து செருகுவார். எல்லாருக்குள்ளேயும் வந்து செருகுவார். பக்கத்துல நிப்பேன், எங்க போனாலும் இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நிப்பாங்க பக்கத்துல. அப்படி 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 வந்து நிப்பேன். சரியோ? அப்ப இவருங்களை வலது கை என்று சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். திரிகோணம் இல்லாம பாடமே இல்லை, எங்க இருந்தாலும் வந்தே தீரு. அப்ப அதுல முக்கியத்துவம் உனக்கு விளங்குது தானே? விளங்குதே. நிகமும் சதயம்னு சொல்லுவாங்க. இவர் இருந்தா தான் சேர்ந்து இருக்கு, ரைட்? ஓகே, அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் உனக்கு விளங்குது, ரைட்? அப்ப இத்தனை மார்க்ஸுக்கு பாஸ் பேப்பருக்கு வருது, பாஸ் பேப்பருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு தெரியும், ரைட்? அப்ப உனக்கு சொல்லுவாரன், இவர் பியோமெட்ஸுக்குரிய பாடம். பியோர் என்றா தூய கணிதத்துக்குரிய ஒரு ஆள். தூய கணிதத்துக்குள்ள திரிகோண கணிதம் பெறுவார். மெட்டதா இவர் வந்து எங்கட பியோமெட்ஸ்ல 2 இது இருக்கு, ஏ பார்ட் பி பார்ட். அந்த 10 கேள்வி ஏ பார்ட் 10 கேள்வி இருக்கல்லோ, பாஸ் பேப்பர் பார்த்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 10 கேள்வி வேற, 10 கேள்வியும் கட்டாயமா செய்ய வரும். அந்த 10 கேள்வியில ஒரு கேள்வியா வருவார், அவர் 10வது கேள்வியாவே வருவார். 10வது கேள்வி பியூர் மேத்ஸ் தூய கணிதத்துல பாட்டையில 10 கேள்வி வரும், கட்டாயம் நீ செய்யும். அந்த கட்டாயம் செய்ய வேண்டிய இந்த 10 கேள்வியில 10வது கேள்வியா வருவார். அவற்ற ஒரு மார்க்ஸ், அந்த ஒரு கேள்வி, அந்த 10வது கேள்விக்குரிய மார்க்ஸ் எவ்வளவு வேண்டா, 25 மார்க்ஸ். எவ்வளவு மார்க்ஸுக்கு வருவாருன்னு பார்ப்போம். 25 சக. மற்றது பார்ட் பி, பார்ட் பில 7 கேள்வி இருக்கு, அதுல 5 கேள்வி செய்யும். அப்ப இவர் எங்க வருவாருண்டா, பார்ட் பில 7வது கேள்வியா வருவார். அந்த 7வது பெரிய கேள்வி எவ்வளவும் 150 மார்க்ஸுக்குரியது. அப்ப எவ்வளவுக்கு வருவார்? 150க்கும் வருவார். அப்ப 150 25 மொத்தம் எவ்வளவுக்கு வருவார்? 175 மார்க்ஸுக்கு தேவையான ஒரு ஒரு ஜாம்பவான். சரியோ? அப்ப இந்த முக்கியத்துவம் விளங்குதல்லோ. பியோமெட்ஸ் எத்தனை மார்க்ஸுக்கு? 1000 மார்க்ஸுக்கு. 1000த்துல 175 ஒரு பெரிய மார்க்ஸ் தாண்டா எங்களுக்கு, விளங்குதே. அப்ப இவர் எங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உனக்கு விளங்குது. அப்ப எல்லாரும் இந்த புது கிளாஸ் திருவண்ண கிளாஸுக்கு வந்திருக்கிறாய். எல்லாரும் என்ன செய்யண்டா, முதலாவது காப்பியில இது வந்து பெரும்பாலும் சிஆர் காப்பி பாவிக்கிற நல்லம் இல்லாட்டி உன்னோட B5 இந்த பாவிக்கலாம். எல்லாம் ஹெடிங் போடு, திரிகோண கணிதம். இது இந்த செகண்ட் பட்சரா திருவண்ண கிளாஸ். ஒரு பட்சுக்கு ஃபர்ஸ்ட் போய்கொண்டு அரவாசிக்கு போயிட்டு 26 பட்சுக்கு அரவாசிக்கு போயிட்டு, ரைட்டா? இது செகண்ட் பட்ச், திரிகோண கணிதம் அண்ட் ஹெடிங் போடு டிக்னோமெட்ரி. டிக்னோமெட்ரி என்னோட தொடர்பு கொள்ளணும். மேலதிக விவரங்கள் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணணும் என்றா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். 076
97737351. உன்ன நேம், ஸ்கூல், பட்ச் அப்படியே சொல்லி எங்கிட்ட ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். இதுக்கு மாதாந்த கட்டணம் ரைட் 1200 ரூபாய் மாத்திரம். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ் வந்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். சரியோ? ஓகே, எல்லாம் போட்டுட்டீங்களா? திருவனந்தபுரம் போட்டுட்டீங்களா? ஹெடிங் திருவனந்தபுரம் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட சரி கதைக்கலாம். ரைட், திருவனந்தபுரம் ஹெடிங் போட்டாச்சா? பக்கத்துல போட்டுக்கோள் மார்க்ஸ் அலோகேஷன். மார்க்ஸ் எப்படி போட்டு மார்க்ஸ் ரெட் பெனால போட்டுக்கோள் மார்க்ஸ் அலோகேஷன். எவ்வளவு மார்க்ஸுக்கு வரணும்னு தெரியும். நான் படிக்கிறேன் எவ்வளவு பாஸ் பேப்பருக்கு வரணும்னு தெரியாம படிக்க கூடாது. இல்ல நாங்க அப்படித்தானே படிச்சு வந்தாங்களே, அப்ப தெரியக்கூடாது. தெரியும். அப்ப 25 மார்க்ஸ் 150 மார்க்ஸ். இது பார்ட் ஏ, இது பார்ட் பி. 150 மார்க்ஸ்க்கு வரும். மொத்தமாக 10 கூட்டி 175 மார்க்ஸுக்கு இந்த பாடம் வரும். சரியோ? சரியோ மாணவர்களே? ரைட், எல்லாம் போட்டுட்டியா? பாடத்துக்குள்ள போவோமா? போட்டாக்கள் எல்லாம் கை வைத்துங்க. போட்டாக்கள் போட்டுட்டோம்டா கை வைத்து காட்டி விடுங்க. ரைட், ஓகே. சரி பிள்ளைகள் கவனியுங்க. முதலாவது நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களா? இங்க ஓஎல்ல ஒரு சாதுவா கொஞ்சம் இந்த நுனி அளவை படிச்சிருப்பீங்கள். நுனி அளவை படிச்சிருப்பீங்கள். இங்க நாம ஃபுல்லா படிப்போம். சரியா? ஃபுல்லா படிப்போம். முதலாவது திரிகோண கணிதம் என்ற பிள்ளைகள் ஒரு கோணங்களோட சம்பந்தப்படுற பாடம். என்னண்டு? ஒரு கோணங்களோட சம்பந்தப்படுற ஒரு பாடம் தான் என்ன பாடம் என்றா திரிகோண கணிதம். சரியோடா? முதல்ல உங்களுக்கு கோணம் என்றா என்னன்னு தெரியும். எங்களுக்குடா முதலாவது இந்த கோணத்தை நாங்க 2 வகையா பிரிக்கலாம். கோணத்தை என்ன செய்யலாம்? 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று நேர்கோணம், பாசிட்டிவ் ஆங்கிள். ஆங்கிள் நாங்க என்ன செய்யலாம்? 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் ஆங்கிள் நேர்கோணம், பாசிட்டிவ் ஆங்கிள். மற்றது மறைக்கோணம், நெகட்டிவ் ஆங்கிள். என்னண்டு? நேர்கோணம், மறைக்கோணம் என்று பிரிக்கலாம். பாசிட்டிவ் ஆங்கிள், நெகட்டிவ் ஆங்கிள். அடையப்பன் வடிவாக்கவனி நாங்கள் திரிகோணங்கள் கோணங்கள் அளக்கிறது ஒரு கிடை அச்சு ஒன்று இருக்கின்ற வை. ஒரு கிடை அச்சு தெரியும்தானே? கிடை அச்சு, நிலை குத்தச்சு தெரியுமில்ல உனக்கு? ஓ, கிடை அச்சு தெரியுமில்ல? ஓகே. அந்த கிடை அச்சில இருந்து நாங்கள் முரண்மணிக்கூட்டு திசை நோக்கி அசைக்கும் போது பெறப்படுகின்ற அந்த கோணம், அந்த கோணத்தை நான் டீச்சான்னு வைப்போம். நாங்களடாப்பா பெரும்பாலும் கோணத்தை டீட்டா, பீட்டா, கேமா, இது டீட்டா, பீட்டா, பீட்டா, கேமா கனவடியா பயன்படுத்தும். இதெல்லாம் கோணம், ஒரு கோணங்களுக்கு பயன்படுத்தும். சரியா? அப்ப ஒரு கிடை அச்சு OX அச்சுன்னு வைக்கிறேன். இந்த இப்படி ஓன்னு வைக்கிறேன், இது X வைக்கிறேன். கிடை அச்சுல இருந்து உனக்கு மணிக்கூடு சுத்திர தெரியும் தானே? இது மணிக்கூடு சுத்திர திசை இங்க நோக்கி, இது மணிக்கூட்டு திசை. இதுக்கு எதிராக சுத்தினாது என்று சொல்றது முரண் மணிக்கூட்டு திசை, ஆன்டி கிளாக்வைஸ். இது கிளாக்வைஸ் டிரெக்ஷன், நாங்க அசைக்கிறது ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன். முரண் மணிக்கூட்டு திசை நோக்கி அசைக்கும் போது பெறப்படுகின்ற அந்த கோணத்தை தான் நாங்க என்ன கோணம் என்று சொல்லுவோம் என்றால் நேர்கோணம் என்று சொல்லுவோம். பாசிட்டிவ் ஆங்கிள். When I am increasing angle from anti-clockwise direction. Bilingual, right? 2 முரண் மணிக்கூடு திசை நோக்கி அசை கேட்க பெறப்படுகின்ற அந்த ஆங்கிளை தான் என்னன்னு சொல்லுவோம், அந்த கோணத்தை தான் என்னன்னு சொல்லுவான் நேர்கோணம் என்று சொல்லுவாங்களா? உனக்கு விளங்கிட்டுதோ? ஓகே. முரண் மணிக்கூடு திசை என்ன? இங்காலே. அதுதான் நெடுக மறக்க கூடாது, ரைட்?
இதுதான் என்னன்னு சொல்லுவோம் பாசிட்டிவ் ஆங்கிள். பாசிட்டிவ் ஆங்கிள் நேர்கோணம். ரைட். மரக்கோணம் என்ன? கிடை அச்சில இருந்து OX அச்சு கிடை அச்சில இருந்து மணிக்கோடு திசை நோக்கி கீழ கீழ மணிக்கோடு திசை நோக்கி அசைக்கும் போது பரப்படுகின்ற அந்த கோணத்தை தான் என்னென்னடா சொல்லுவோம் மறைக்கோணம். நெகட்டிவ் ஆங்கிள். என்னண்டு மறைக்கோணம். நெகட்டிவ் ஆங்கிள். விளங்குதா என்னென்ன கோணம் அளக்குறது? ஒரு கிடையச்சில இருந்து முரண் மணிக்கூட்டு திசை. இங்கால அசைச்சா மணிக்கூட்டு திசை. முரண் அதுக்கு எதிரான் முரண். முரணா கதைக்கிறது தெரியும் தானே. முரண் மணிக்கூட்டு திசை. முரண் மணிக்கூட்டு திசை நோக்கி அசைக்கப்படும் போது பரப்படுகின்ற கோணம் நேர்கோணம் என்று சொல்லுவோம். அவன் நீ போடுறியா? ஒரு சின்ன திரியோணம் போடுறியா? அப்ப முதலாவது ஹெடிங் சப் ஹெடிங் போடுறியா? கோணத்தை ஒரு பாயிண்டா போடு. கோணத்தை கோணத்தை ஒரு சின்ன பாயிண்டா போடுற. கோணத்தை இரண்டு வகையாக வகை குறிக்கப்படும். இரண்டு வகையாக வகை குறிக்கப்படும். முதலாவது போட்டெழுது நேர்கோணம். இரண்டாவது போட்டெழுது மறைக்கோணம். முதலாவது போட்டெழுது நேர்கோணம். இரண்டாவது போட்டெழுது மறைக்கோணம். பாசிட்டிவ் ஆங்கிள், நெகட்டிவ் ஆங்கிள். ரைட். ஓகே. அது சப் ஹெடிங்கா போடு நேர்கோணம். நேர்கோணம் போட்டு இந்த படத்தை ஒரு கீறியா டக்குன்னு இருக்கா? நேர்கோணம் இருக்க போட்டு டக்குன்னு இருக்க படத்தை கீறியா? படக்கண்டு இருக்க டக்குன்னு. படத்தை போடு. வசனம் ஒன்று சொல்லணும் கீழே. படத்தை கிரிட்டியா? கிருநாகர் கை வச்சுன்னா எனக்கு தெரியுமா? அப்படியே ஓகேன்னு சொல்லலாம். கிரியாச்சுன்னா ஓகே. ஓகே. அப்ப எழுதுங்க கீழே. கீழே எழுதுங்க. கிடை அச்சு OX இல் இருந்து 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 முரண் மணிக்கூட்டு திசை நோக்கி அசைக்கப்படும் போது முரண் மணிக்கூட்டு திசை நோக்கி அசைக்கப்படும் பொழுது முரண் மணிக்கூட்டு திசை நோக்கி அசைக்கப்படும் பொழுது பெறப்படுகின்ற கோணத்தை நேர்கோணம் என அழைப்போம். நேர்கோணம் என அழைப்போம். பெறப்படுகின்ற கோணத்தை நேர்கோணம் என அழைப்போம். போடுடியா? போட்டாங்களுக்கு திருப்பி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. தெரியும் நீங்க கதைக்கலாம். ஓகேன்னு சொல்லி ரைட். ஓகேயா? ரைட். அடுத்தது அடுத்த ஹெடிங் நேர்கோணம் மாதிரி பண்ணாங்க. அடுத்தது போடுங்க மறைக்கோணம். அடுத்த ஹெடிங் சப் ஹெடிங் மறைக்கோணம்.
மறைக்கோணம். மறைக்கோணம். போட்டா இந்த படத்தை இருக்க கேளுங்க. போட்டா இந்த படத்தை இருக்க கேளுங்க. போட்டா இந்த படத்தை இருக்க கேளுங்க. கிரியாச்சு. கிரியாச்சா? ஓகே பிள்ளைகள் எழுதுங்க. 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 கிடையச்சு OX இருந்து 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 மணிக்கூட்டு திசை வழியே அசைக்கப்படும் பொழுது மணிக்கூட்டு திசை வழியே மணிக்கூட்டு திசை வழியே அசைக்கப்படும் பொழுது மணிக்கூட்டு திசை வழியே அசைக்கப்படும் பொழுது பெறப்படுகின்ற கோணத்தை மணிக்கூட்டு திசை வழியே அசைக்கப்படும் பொழுது பெறப்படும் கோணத்தை பெறப்படும் கோணத்தை பெறப்படும் கோணத்தை மறைக்கோணம் என அழைப்போம். மறைக்கோணம் என அழைப்போம். சரியா? மறைக்கோணம் என அழைப்போம். விளங்கிட்டா பிள்ளைகள்? விளங்கிட்டா? விளங்கிட்டாடா யாருக்கு? விளங்கிட்டா? சொல்லேன். ஆன்சர் ரைஸ் பண்ணி காட்டி விடு. இல்லாட்டி மெசேஜ்ல போடு. ஓகே ரைட். ஓகே ஓகே ரைட். அப்ப அடுத்ததா நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். வடிவாக்கவனி. நீங்க பிள்ளைகள் சின்ன வயசுல கோணத்தை பாகையில போட்டுருப்பீங்க. இங்க உண்மையா கோணத்தை 2 வகையா போடலாம். ஒன்று பாகை சார்பா போடலாம். அடுத்தது இன்னும் ஒன்று புதுசா சொல்லித்தாரன், ஆரியன். அது நேரியன். ஆரியன் என்னண்டா வடிவாக்கவனி. வடிவாக்கவனி அது என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு சமன்பாடு தருவேன். அது நான் மட்டும் தான் தருவேன். அது ஒரு இது தர மாட்டாங்க. நான் படிச்சது ரைட். ஓகே கவனி கவனி. அந்த ஆரியன் என்ன 2 வகையா கோணத்தை இருக்கு. ஒன்று பாகை வழியாகவும் இருக்கும், ஆரியன் வழியாகவும் இருக்கும். கூட திருவண்ணத்துல கூட ஆரியன் வழியை தான் கூட பாய்ப்போம், பாகையிலையும் பாவிப்போம். கூட ஆரியன்ல பாவிக்கிறது கூட ரைட். சாரி ஆரியன்ல பாவிக்கிறது கூட. அது இங்கிலீஷ்ல சொல்றது ரேடியன். ஆரியன் இங்கிலீஷ்ல சொல்றது ரேடியன். பிள்ளைகள் கவனி. இந்த ஆரியன் என்னன்னா அந்த ஆரியன் பிள்ளைகள் அந்த கோணம் பை சார்பாக வருமெனின் அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கடா ஆரியன். ஆனா எப்படியும் அந்த கோணத்துல பாத்தீங்கன்னா பை சார்பா பை ரிலேட்டடா இருக்கு. 30 பாகை நான் பை பை 6 சொல்லுவோம். 60 பாகை பை பை 3 சொல்லுவோம். அது என்னண்டு கண்டுபிடிக்கிறது அது சொல்லித்தரேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போனோம். கண்டுபிடிக்கிறது சொல்லித்தரேன். என்னண்டு ஆரியன் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. அப்ப ஒரு ஹெடிங்கா போட்டுக்கொள். ஒரு ஹெடிங்கா போட்டுக்கொள். கோணத்தை பாகையிலிருந்து ஆரியனுக்கு மாற்றுதல். கோணத்தை பாகையிலிருந்து ஆரியனுக்கு மாற்றுதல். ஹெடிங் போடு 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 படக்கு படக்கு. கோணத்தை பாகையிலிருந்து டிகிரி டிகிரி கன்வெர்டட் டிகிரி டு ரேடியன். டிகிரியில இருந்து பாகையில இருந்து ஆரியனுக்கு ஆச்சயன் மாற்றுதல். அதுக்கு முதல் ஒரு பாயிண்ட் எழுதுவோம். உங்களுக்கு ஆரியன் என்ன தெரியணும் இல்லோ. அப்ப அடுத்ததோட ஈக்குவல்
பை சார்பாக ஒரு கோணம் இருந்தால் பை இதுதான் பை சார்பாக ஒரு கோணம் இருந்தால் அக்கோணத்தை ஆரையன் என அழைப்போம். அக்கோணத்தை ஆரையன் என அழைப்போம். அக்கோணத்தை ஆரையன் என அழைப்போம். சரியோ? கவனம். என்ன சொன்னா ஆரையன் என்ன? பை சார்பா இருக்கும். சரி வாமா பிள்ளைகள், நான் அந்த ஒரு பாகையில இருக்கிற கோணத்தை டிகிரி பாகையில இருக்கிறத ஆரையனுக்கு மாற்ற போறேன். அதுக்கு நான் ஒரு சமன்பாடு தான். அதுக்கு ஒரு நியம சமன்பாடு. என்ன சமன்பாடுண்டா? தீட்டாவின் கீழ் தீட்டாவின் கீழ் 360 பை. இதைத்தான் கண்டால் ஒரு பாகையில இருக்கிற கோணத்தை எப்படி ஆரியனுக்கு இது ஒரு தரம் இந்த சமன்பாடு தர மாட்டான், நான் மட்டும்தான் தருவேன். சரியே பிள்ளைகள், இது எங்கேயோ கண்ட மாதிரி, இப்படி ஒரு சமன்பாடு எங்கேயோ கண்ட மாதிரி பாப்பம். இப்படி ஒரு சமன்பாடு இல்ல, இந்த வில்லுண்ட நீளம் காண்றதுக்கு ஒரு சமன்பாடு படிச்ச நீங்களே. தீட்டாவின் கீழ் 366 2 பை எக்ஸ்ட்ரா வந்து ஆர் வேற படிச்சீங்களே. கவனி தீட்டா என்னத்துல இருக்கும் இதுல? இதான் பாகையில இருந்து ஆரியனுக்கு மாற்றுற என்னுடைய நியம சமன்பாடு. ஈஸியா மாத்திட்டு போயிடலாம். வேற இங்க தீட்டா என்னத்துல இருக்கணும்? பாகையில இருக்கணும். என்னத்துல இருக்கணும்? பாகையில இருக்கணும். சரி பாப்போம். 180 பாகைய சரி முதலாம் 360 பார்ப்போம். 360 பாகைய ஆரியன்ல போடுறது. ரைட், என்னென்ன போடுவோம்? 360 கோணம் என்ன? 360 கீழ் 360 தர 2 பை. ஒரு தரம் இங்க ஒரு தரம், அப்ப என்ன வருது? ஆரியன் 2 பை. சரியோ? நான் கதைக்கிறதெல்லாம் நீட்டா கேக்குதல்லோ பிள்ளைகள்? கதைக்கிறதெல்லாம் கேக்குதல்லோ பிள்ளைகள்? சொல்ல வீடியோ ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே தானே? ரைட், ஓகே தானே பிள்ளைகள்? கையோ இது காட்டி எடுக்க டக்குன்னு இருக்கா? ஓகேடா? அண்ணா வீடியோ கிளியர் இல்ல அண்ணா. வீடியோ கிளியர் இல்லையா? வெயிட் பண்ண வரேன். ஓகே பிள்ளைகள்? ஓகேயா ஸ்டூடண்ட்ஸ்? இல்ல அண்ணா. ஓகே தானே? ஓகே இல்லையா? என்னமா செய்ய தானே இருந்த? ஓகே பிள்ளைகள்? கிளியரா? இல்ல அண்ணா, அப்படியே தான் இருக்கு. என்னடா
ஓகே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். என்ன என்னுடைய நெட்வொர்க் ஓகேடா? சரியா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ள. சரியா பிள்ளைகள்? சரியாடா? சரி அண்ணா. ஓகேயா? சரி, ஒன்றும் விளங்கல சார். ரைட், கொஞ்சம் போடுவாரேடா. ஆசையா வந்தோம் படிப்பிக்க. ரைட், ஓகே. நெட்வொர்க் டேய் இப்ப இருக்கா பாரு. இப்ப ஓகேயா? நேட்டா ஓகே நினைக்கிறேன். எனக்கு வைஃபை எல்லாம் ஓகேயா தான் இருக்கு. சரியோடா அப்ப? ஓகேயா? இல்ல அண்ணா. ஆன்சர் பண்ணுது. இல்ல அண்ணா. ஓகேயா? இல்லையா? ரைட், வெயிட் பண்ணுவா. நான் லீவ் பண்ணி இருக்கா ஜாயின் பண்றேன். இப்போ ஓகேயான பேருடா? இப்போ ஓகேயா? இல்ல இப்போ ஓகேயா? ஓகே அண்ணா. ரைட், கவனியா கவனி. ரைட், ஓகே. என்ன பார்த்துனாங்க? ஓகே, 360 என்னண்டு ஏரியில பார்த்துட்டோம். சரி, கவனி. அடுத்தது என்னண்டு? இதான் எங்களுடைய சரண்ராஜுடைய நியம சமன்பாடு. ரைட், ஓகே. அடுத்தது 180 போடும் ஏரியில. தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஓகே, 180 பாகை போடும். தீட்டாக்கு பதிலா என்ன போடணும்? தீட்டா பாகையில. அப்ப 180 கீழ் 360 தர 2π. சரியோ? ஓகே, இங்கிட்டு பேர், இங்கிட்டு பேர். ஒரு தரம், இங்க 2 தரம். இந்த ரெண்டும் போயிடும். அப்ப என்னோட வேற இது பை. அடே அப்பன், பை சார்பா வார ஒவ்வொன்றும் தான் ஆரையன். 180 என்ன? பை. 360 என்ன? 2π. அப்ப 90 என்ன? பை பை 2. நீ காணுவியா? அடுத்தது கண்டு காட்டு பாப்பம். 90 பாகை, 45 பாகை, 30 பாகை, 60 பாகை. கண்டு காட்டு. 120 பாகை. ஈஸியாவே எழுதலாம் இல்லையே? 180 பையன்டா 90 என்னன்னு இருக்கு. அது 2 அரைவாசி. பை பை 2. இது 2 அரைவாசி. 90 அரைவாசி. பை பை 4. கண்டு. நீ இதால கண்டு காட்டு, இதால கண்டு காட்டு. சரியா? வீட்டை போய் என்ன செய்யணும் பிள்ளைகள்? நீ 26 வச்சாக்கள் எல்லாரும் இதற்கு போய் நீ யாருக்கா எழுதி பார்ப்போம். என்ன செய்யணும்? நீ யாருக்கா நீயாவே சமன்பாடு எல்லாம் எழுதி ரஃப் ஷீட் எல்லாம் வச்சு எழுதி பார்ப்போம். அப்ப உனக்கு மண்டைக்கு வந்துடும். இதான் படிக்கிறது. சரியா? ஓகே, டக்கன் எழுது. 90 கான், 45 கான், 30 கான், 60 கான், 120 கான். டக் டக் கண்டு. 30 வகை 2 வரும். 5 by 6 வரும். சுருக்கி பேர் டக்கண்டு. 60 வகை 2 வரும். 5 by 3 போடுங்க. இதுல உடைய போடுங்க. டீச்சாண்டது பாகையில 90 இன் கீழ் 160 2π. பை சார்பா வரும். அதை கொண்டு பக்கத்துல போடுங்க. நீ சாடுங்க கீழே கீழே. 45 டீட்டா 45 கொண்டு பிரதி விடுங்க.
45 360 2 பை வெறும் 5/4 எனவே போடுங்க 60 பாகை 5/3 என்றா 120 பாகை என்ன இதால ரெண்டால வரைக்கும் விட்டா சரி அப்ப 2 π/3 கணதாலையும் பார்க்கலாம் சரியா இதெல்லாம் மறக்க கூடாது எல்லாம் காணுங்க இங்க இந்த சமன்பாடு கூட காணுங்க கண்டு கண்டாக்கெல்லாம் கையை வைத்துங்க வெரி குட் ரைட் அதை காணுங்க 135 பாகை 135 பாகை 150 பாகை 270 பாகை காணுங்க போல இருந்தா இதென்ன விளைவு 135 பாகை காணுங்க 45 3 தடவை பெருக்கி விட்டா சரி அப்ப 3π/4 காணுங்க அப்படியே என்னண்டு 135 கீழ் 360 தர 2π ரெண்டால ஒரு தரம் இங்க 180 சரியா சுருக்குங்க 5ஆல சுருக்குங்க பட்டுங்க 180 என்ன வரும் 30 பாகைய என்னத்தால பிரிக்கினா சரி 5 அப்ப 5π/6 270 90 சக 90 சக 90 அவ 3 தரம் அவ 3π/2 நீங்க இந்த சமன்பாடுக்குள்ள எடுத்து காட்டுங்க டக்கண்டு படக்கண்டு இதான் பிள்ளைகள் உனக்கு இதான் ஈஸி தெரியாட்டி பரவாயில்ல நீ பரவாயில்ல பிள்ளைகள் இந்த சமன்பாடு எடுத்து சுருக்கு ஒரு தரம் முன்னொன்று நினைக்க மாட்டேன் நாங்க மெல்ல மெல்லமா ஸ்லோ லேர்னர்ஸ் மாதிரி பழகி கொண்டு போவோம் சரியா என்ன செய்யணும்டா இன்னைக்கு படிப்பிச்சதை கொண்டு போய் ஒரு ரஃப் ஷீட் ஒன்று எடுத்து அவ்வளோதையும் எழுதி பாக்குறது சொல்லி எழுதிப்பேன் இப்படி நான் சொன்ன மாதிரி என்னோட கை வேலை செய்யுது வாய் சொல்லுது காது கேக்கு கண்டுட்டீங்களா எழுதுங்கோ கண்டாச்சா கையை வைத்துங்க கண்டாக்கல நீட்டா எழுதணுமா நோட்ஸ் எல்லாம் இந்த கிளாஸ் முடிய நோட்ஸ் எடுத்து போகணும் எல்லாரும் ரைட் எல்லாம் வழிட்டீங்களா எல்லாம் வழியாச்சு தானே அடுத்த கட்டத்துக்கு போலாம் தானே ஓகே அடுத்தது என்ன காண போறோம்டா ஒரு ஆரைச்சிறைந்த வில் என்ற நீளத்தை காண போறோம் அது நீங்கள் ஓஎல்ல தீட்டா சார்பா படிச்ச நீங்கள் இங்க நாங்க ஆரியன் சார்பா சொல்ல போறோம் சரியா ஓகே அழிப்பமா எழுதுவோமா ஓகே படி அவ போடுங்க ஹெடிங் ஆரைச்சிறை ஒன்றின் வில்லின் நீளத்தை துணிதல் ஆரைச்சிறையின் வில்லின் நீளத்தை துணிதல் ஆரைச்சிறை என்ற என்ன ஒரு வட்ட அடருண்டுல ஒரு தீட்டா பாகை கோணம் உண்டு ஒரு வட்ட அடருண்டு இருக்கின்ற ஏன் ஒரு வட்ட அடருண்டுல கவனி ரைட் ஓகே கவனி ஒரு தீட்டா பாகை கோணம் ஒரு துண்டை வெட்டி எடுத்து அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் மாணவர்களே ஆரைச்சிறை என்று சொல்லுவோம் சரியா அந்த ஆரைச்சிறைஇந்த இந்த வில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர்க்லென்த் அதை காணப்போம் காணாமா ஓகே அந்த ஆரைச்சிறைந்த பிள்ளைகள் மையத்தை ஓண்டு வைக்கிறது ஆறு வைக்கிறது சரியோ 6 வைக்கிறேன்
இந்த கோணத்தை தீட்டாண்டு வைக்கிறது. வடிவா கவனிங்க. தீட்டா பாகையில இருக்கேக்க உங்களுக்கு எழுத தெரியும். அது OL படிச்ச நீங்க. தீட்டா என்னத்துல இருக்குது? பாகையில இருக்கேக்க வில்லின் நீளம் அது நீங்க OL படிச்ச நீங்க. என்னென்ன படிச்ச நீங்க? வில்லின் நீளத்துக்கு தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. இது என்னத்துல இருக்குது? தீட்டா பாகையில இருக்கேக்க இது. அடே பிள்ளைகளே, தீட்டா ஆரையன்ல இருந்தால் வில்லின் நீளம் அப்படி வருமண்டா தீட்டா என்று மட்டும்தான் வரும். தர தீட்டா ரேடியஸ் இன்டு ஆங்கிள். அந்த தீட்டா என்னத்துல இருக்குது? ஆரையன்ல இருக்குது, ரேடியன்ல இருக்குது. விளங்கிட்டா மாணவர்களே? விளங்கிட்டா? I understand. Yes. கை உயர்த்தி காட்டனப்பா. சரி, ஓகே, வெல்டன். அப்ப என்ன போடு படுத்தியா? அப்ப இந்த படத்துல இருக்க கீறிக்கோள் நீட்டா ஒரு வசனம் ஒன்று எழுதினா அப்புறம் இதை ரெண்டையும் எழுதுவாம். இந்த படத்தில் இருக்க கீறிக்கோள் டக்கண்டு இருக்க என்ன பேர்? டக்குன்னு இருக்க எழுதிக்கொள் கீறிக்கோள் எழுத வேணா கீறுங்க. ஒரு வசனம் மட்டும் சொன்ன அப்புறம் தான் எழுதுவோம். அப்ப எல்லாம் போட் எல்லாம் ஓகே தானே? இப்ப ஓகே தானே? பிள்ளையர் இருக்கா சட்ல இருக்கா போட்டு விட. எல்லாம் ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியர் என்ன இருக்கா? கிளியரா எஸ் இருக்கா போட்டு விட இருக்க. ஓகே 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 ஓகே. படத்தை கேறிட்டீங்களா? கீறினா அப்புறம் கையை வைத்து விட நான் வசனம் மட்டும் சொல்லுவேன். ஓகே, அப்ப எழுதுங்கோ. ஆர் ஆரையினையும் ஆர் ஆரையினையும் ஆர் ஆரையினையும் ஆர் ஆரையினையும் தீட்டா கோணத்தினையும் உடைய ஆர் ஆரையினையும் தீட்டா கோணத்தினையும் உடைய ஆரை சிறையினுடைய ஆர் ஆரையினையும் தீட்டா கோணத்தினுடைய ஆரை சிறையின் ஆர் ஆரையினையும் ஸ்மால் ஆர் ஆரையினையும் தீட்டா கோணத்தினையும் உடைய ஆரை சிறையின் வில்லின் நீளத்திற்கான சமன்பாடு பின்வருமாறு. வில்லின் நீளத்திற்கான சமன்பாடு பின்வருமாறு. மீட்டடைக்கோள் தீட்டா பாகையில இருக்க வில்லின் நீளம் அப்படி வரும். தீட்டா ஆரையன்ல இருக்க வில்லின் நீளம் அப்படி வரும். எழுதுங்க பிள்ளைகள். ரெண்டா நாங்க கூட இனி இவரைத்தான் பாதிப்போம். இவன் இனி பாதிக்க மாட்டான். ரெட் பெண்ணால இப்படி பிள்ளையாண்டு போட்டு காட்டிட்டு எனக்கு சரி போட்டு காட்டு. அது இந்த சரி பிள்ளையா இது பாவிக்கிறத சொல்றேன்னா ரைட். இதைத்தான் நீ மோஸ்ட்லி பாவி. ரைட். பிள்ளைகள் 26 வச்சாக்களும் பிள்ளைகள் நீங்கள் மெட்ரிக்ஸ் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம். பிள்ளைகள் தாயம் விரும்பினாக்கள்
தொடர்பு கொள்ளுங்க இந்த நம்பருக்கு. அதெல்லாம் ஒன் ஷாட் பேமெண்ட்ல ஃபுல் பாடம் தாயமண்டதே கிளியர் பண்ணிடலாம். ஒன் ஷாட் பேமெண்ட். டிக்னோமெட்ரி தொடர்ந்து என்னோட பயணிக்க விரும்புகிறார்கள் தொடர்பு கொண்டு வருங்க. ரைட், எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? எழுதிட்டியாடா? டேய் எழுதிட்டியா? எஸ். ஓகே, அடுத்தது போடுவோம். ஓகே, ஆரைச்சுரையினுடைய பரப்பளவை காணும். போடுங்க, ஆரைச்சுரையினுடைய பரப்பளவு. ஆரைச்சுரையினுடைய பரப்பளவு. ஆரைச்சுரையினுடைய பரப்பளவு. இந்த படத்திற்கு ஈக்குவல் கேளுங்க பிள்ளைகள். ஆரைச்சுரையின் பரப்பளவு போட்டு படத்திற்கு கேளுங்க. சொல்றாங்க கடக்கண்டு படத்திற்கு கடக்கண்டு மட்டும் ஈக்குவல் டக்கண்டு டக்கண்டு ஈக்குவல் டக்கண்டுக்குறா இந்த பரப்பளவு. ஆரைச்சுரையினுடைய பரப்பளவு. அடே பிள்ளைகளை இங்க கவனி. நீ ஓஎல்ல என்ன படிச்சிருக்கிறாய்? பாகையில தீட்டா பாகையில இருக்கு. என்ன படிச்சிருக்கிறாய்? 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம். தர பையார் வர்க்கம் இல்ல படிச்சிருக்கிறாய். இங்க தீட்டா என்னத்துல வரும்? பரப்பளவுக்குரிய சமன்பாடா? பரப்பளவு. பரப்பளவு. ரைட். ஓகே, தீட்டா என்னத்துல இருக்கு? பாகையில இருக்கு. ஓயில படிச்சிருக்கிறாய். தீட்டாவின் கீழ் 160 தர பையார் வர்க்கம். இங்க ஏஎல் ஒன்று படிப்போம். அங்க தீட்டா என்ன? ஆர்என். அங்க என்ன படிப்போம் என்றால் half தீட்டா ஆர் வர்க்கம். தீட்டா என்னத்துல இருக்கு? ஆர்என்ல இருக்கலாம். ஆர்என்ல என்னதுல இருக்கு? ஆர்என்ல. இதுல பரப்பளவுக்கு என்னடா சமன்பாடு? half தீட்டா ஆர் வர்க்கம். ஆர் என்றது என்ன? ஆரை. தீட்டா என்னதுல இருக்குது? ஆரையன்ல இருக்குது. படத்துக்கு ஒரு வசனம் நான் சொல்லும் வசனம். படத்துக்கு இருக்கீங்களா? கீறுங்கடக்கணுக்கிறார்கள். ரைட், வசனம் சொல்லட்டா? வசனம் சொல்லட்டா மாணவர்களே? எழுதிக்கொள். ஆர் ஆரை இணையும். ஸ்மால் 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 ஆர் ஆரை இணையும். தீட்டா கோணத்தினை உடைய தீட்டா கோணத்தினை உடைய ஆரைச்சுரையின் தீட்டா கோணத்தினை உடைய ஆரைச்சுரையின் பரப்பளவிற்கான சமன்பாடு பின்வருமாறு. பரப்பளவிற்கான சமன்பாடு பின்வருமாறு. 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 பின்வருமாறு அந்த போட்டு டீச்சா பாகையா இருக்க பரப்பளவு இதை போடுங்க. ஆரில் இருக்க இதை போடுங்க.
தீட்டா பாக்கியா இருக்க ஆரியல் இருக்கும். இனி நாங்க ஆரியல் இருக்கிறதா பாய்ப்போமா? ரைட். போட்டாக்க கை எழுதிக்குவா. ரைட். ஓகே, எல்லாம் போட்டாச்சு தானே? ஓகே, அழிக்கிறேனா? அழிக்கிறேன்டா. இப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த திரிகோணகணிதம் நீ அங்கேயும் படிச்சிருப்ப, கோயிலையும் படிச்சிருப்பாய். என்ன முக்கோணிக்கு பாவிப்பாய்? செங்கோண முக்கோணிக்கு தானே. ஒரு செங்கோண முக்கோணி வந்தா ரெண்டு பேர் ஓடி வருகிறார். யார் யார்? ஒன்று திரிகோணகணிதமும் ஓடி வருவார். அடுத்தது யாரு சொல்லு பாப்போம்? பைதகரஸ் தியரமும் ஓடி வருவார். பைதகரஸ் தியரம் ஓடி வருவார். அப்ப நீ ஒரு ஒரு திரிகோணம் பாவிக்க போறேன்னா ஒரு செங்கோண முக்கோணி தேவை. ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று கூறுவோமா? ஓக்கு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, ஒரு செங்கோண முக்கோணி இருக்கு. சரியோ? ஓகே, இது செங்கோணம். அடே பிள்ளைகளே, இந்த செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை என்னன்னு கூப்பிடுவான்? என்னன்னு கூப்பிடுவான்? செம் பக்கம். இந்த முக்கோண பேரிடட்டும் ஏ பி சி. வடிவாக்கவனி இந்த கோணத்தை வைக்கிறேன். இது ஒரு கோணம் என்று வைக்கிறேன். இந்த டீட்டாண்டு கோணம் என்று வைக்கிறேன். அடே பிள்ளைகளே, கவனி கவனி, வடிவாக்கவனி. இந்த டீட்டா கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம், இந்த டீட்டா கோணத்துக்கு எதிரே எதிரே இருக்கிற பக்கத்தை என்னன்னு கூப்பிடுவோம்? எதிர் பக்கம். அடே, உங்க வீட்டுக்கு எதிரே இருக்கிற வீடு என்னன்னு சொல்லுவேன்? எதிர் வீடுன்னு தானே சொல்லுவேன். இவருக்கு எதிரே இருக்கிறது என்ன பக்கம்? எதிர் பக்கம். ஏனா பானா எதிர் பக்கம். அடே பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு என்ன சொல்லுவேன்? அயல் வீடு, பக்கத்து வீடு. அப்ப இவர் என்ன? அயல் பக்கம். ஆனா பானா அயல் பக்கம். ரைட். இங்கிலீஷ்ல சொல்றேன்டா, இது ஹைபோடெனியஸ், opposite side, adjacent side. ரைட். ஓகே. இப்ப நீ OL படிச்சிருப்பாய், sin cos tan. நான் உனக்கு சொல்லித்தரேன். sin SCT என்று எழுதுவோம். என்னத்துக்கு? இந்த கோணத்துக்கு sin theta cos theta இந்த ஓடல எழுதுவோம். cos theta tan theta. அடிச்சனோ? ஓ அடிச்சன். பேருந்து இந்த நான் சொல்றத பாவிக்கும். எனக்கு செருப்பால அடிச்சவன செருப்பாலேயே எடுத்து அடிப்பேன். அடே பிள்ளைகளே, அடிக்க கூடாது. எனக்கு செருப்பால அடிச்சவன செருப்பாலேயே எடுத்து அடிப்பேன். சரியோ? ஓகே, கவனி. ஏனாண்டா என்ன? எதிர்பக்கம். சேனாண்டா செம்பக்கம். ஆனாண்டா அயல் பக்கம். இதெல்லாம் ஓயில படிச்சேன். இங்க வடிவா எனக்கு பார்த்து சொல்லு. இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் யாரு? ஏபி.
அதன் கீழ் செம்பக்கம் யாரு செம்பக்கம் மாறுமோ ஒரு செங்கோண முக்கோணியில ஒருபோதும் செம்பக்கம் மாறாது. ஆனா கோணம் மாறுபடுகின்ற பொழுது எதிர்பக்கமும் அயல் பக்கமும் மாறும். இங்க பேர் இதை நான் ஒரு அல்பான்னு வச்சா இந்த அல்பாக்கு எதிர்பக்கம் எது இது. அப்ப கோணம் மாறேக்க எதிர்பக்கமும் அயல் பக்கமும் மாறும் ஒழிய செம்பக்கம் ஒருபோதும் மாறாது. விளங்கிட்டா? ஓகே. அப்ப பேர் sin தீட்டா எதிர்பக்கம் எதிர்பக்கம் ஏனாப்பா நான் யாரு ஏபி செம்பக்கம் இங்க பேர் செம்பக்கம் ஒருபோதும் மாறாது. செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம். செம்பக்கம் ஒருபோதும் மாறாது. யாரு ஏசி. ரைட்? ஓகே. கவனி. cos தீட்டா அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயல் பக்கம் ஆனா பானா யாரு பிசியடா. தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது. ஆனா பானா அயல் பக்கம் பக்கம் பக்கம். ரைட்? எது பிசி. செம்பக்கம் யாரு ஏசி. செம்பக்கம் ஒருபோதும் மாறாது. சரியாடா? ஓகே. tan தீட்டா எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். என்னடா எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். எதிர்பக்கம் யாரு எதிர்பக்கம் இவர் ஏபி. ஏபியின் கீழ் அயல் பக்கம் யாரு பிசி. சரியா பிள்ளைகள்? இவ்வளவு எழுத தெரியுமா உனக்கு? இது பக்கத்துல நீளத்தோட தொடர்பாடி இருக்கிறோம். விளங்குதா பிள்ளைகள்? நான் சொல்லி தந்தெல்லாம் விளங்கிட்டுதா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி காட்டி விடு. ரைட். அப்ப என்ன செய்யண்டா நோட் அண்டு போட்டு இதற்கு எழுதி காட்டி வர்றியா? நோட் அண்டு போட்டு எழுதி காட்டி வர்றியா? எல்லாம் அடுத்த கட்டம் தான் தேற்றம் பார்க்க போறோம். தேற்றம் பார்க்க நீ அதை என்ன செய்யணும்னா ஒரு ஒற்றியில நான் படிக்கிற காலத்துல எனக்கு இப்ப இந்த மேசைக்கு முன்னாடி இதுக்கு நான் இப்ப படிக்கிறேன். இப்ப மேசைக்கு முன்னாடி நான் வேறு செய்யறதுக்கு முன்னால என்ன செய்யறேன்னா மேசைக்கு முன்னாடி ஒட்டி வச்சிருப்போம். இப்ப நாங்க அடுத்த தேற்றம் பார்க்க போறோம். அதை பார்க்குற அவ்வளவு தேற்றம் வழி வச்சிருந்துட்டு இனி அதுல தொடர்புடைய கேள்வி பார்ப்போம். அதை பார்த்து ஒன்று குறை நிற்க மாட்டாங்க. நீ பார்த்து செய். ஒரு கடியை பார்த்து செய். அது போக போக பழகிடும். ரைட்? நீ என்னோட ஃபீட்பேக்ஸ் வாசிச்சிருப்பேன். அவ்வளவு 26 இந்த பெரும்பாலான ஃபீட்பேக்ஸ் 26 வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 40 பேரோட போகுது. ரைட்? எழுதிட்டீங்களா பிள்ளைய? நீட் அழிக்குள்ள நீட் அழிக்கும். ஓகே ஓகே. இல்லையா அழிக்கவா?
அழைக்கிறேன். என்ன மாணவர்களே, அழைக்கிறேன். ஓகே, அடுத்தது முக்கியமானதுக்கு கோணம் தொடர்பான ஒரு தேற்றம் ஒன்று பார்க்கணும். இது நீ ஞாபகப்படுத்தி அதை என்ன செய்யணும், எழுதி எழுதி கொஞ்சம் தாண்டா, ஈஸி 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 ரைட். என்ன டாண்டா என்ன சாண்டீட்டா சமன் சைன்டீட்டா கொஸ்டீட்டா. இது நீ என்ன செய்யணும் என்றால், என்ன செய்யணும் மாணவர்களே, நான் தாரதனல்லோ ஒருக்கா போய் என்ன செய்யணும்னா ஒருக்கா எழுதிப்பாரடா, ஒருக்கா எழுதிப்பார். உன்னால இயலுமாடா, உன்னால ஒவ்வொரு நாளையும் படிக்க இயலும். நீங்க மேசையில இருந்து இப்பதான் 26 இருக்க விடாது ரைட். அப்புறம் கொஞ்ச நேரம் நான் தாரத கொஞ்ச நேரம் செய்துவேன், கேள்வி செய்வோம். அதான் ஃபர்ஸ்ட் யூட் பிரிண்ட் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூட் அனுப்பிட்டேன். அது உனக்கு செல்ஃப் ஒர்க் அவுட். இங்க கேள்வி போகும் 30-40 கேள்வி இங்க கொப்பியில செய்யும். அது செல்ஃப் ஒர்க் அவுட் டியூட் ரைட். வெயிட் பண்ண வரேன். ரைட். என்னென்ன மாணவர்களே, அப்ப அது உனக்கு செல்ஃப் ஒர்க் அவுட் ஒரு டியூட் ஒன்று இருக்கு. அது என்ன செய்யணும், நீ செய்யும். அவையும் செஞ்சு வச்சிருக்கணும் இல்ல. ஒரு அதுல ஒரு 31 62 கேள்வி இருக்கு. 62 கேள்வி, 62 கேள்வியும் செய்து விடுவேன். அது உனக்கு 2 இருக்கும் கோமானா, ரெண்டு பேட்ச், ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் டிக்னோமெண்ட். அதுக்கு கோமானா அது வீடியோ எக்ஸ்பிளனேஷனா வரும். யூடியூப்ல ஒரு வீடியோ தருவோம் செஞ்சு ரைட். இங்க நாங்க ஒரு 40 கேள்வி பார்ப்போம். அதெல்லாம் ஒவ்வொரு கேள்வி நீங்க செய்யணும். நீ ஒவ்வொரு கேள்வி விளைவிட்ட இயலுமானவரை ட்ரை பண்ணு. உன்னால இயலும் இல்லாட்டி பேர் கன விதமா செய்யலாம். ஒரு விதத்துல நான் செஞ்சேன்டா வீட்டை போயிருந்து அடுத்த விதத்துல யோசி, உனக்கு மூளை வேலை செய்யும். நான் சொல்றேன் அப்படி செய்து பார், கட்டாயம் நீ அவரோட நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும். நான் சொல்றேன் அனுபவிச்சேன் சொல்லுவான். சரியா? ஓகே, கவனி தேற்றம் தியரம். மடியா கவனி. இந்த செக் தீட்டா என்று ஒன்று இருக்குது. இப்ப சைன் காஸ் டேன் அப்படி மாதிரி செக் கொசெக் காட் அண்ட் இருக்குது. ஒன்றும் இல்ல, அதுல கோணம் தொடர்பான திரிகோண கணித சூத்திரங்கள்லாம் சரியா, ஒன்றும் பயப்படாது. இந்த செக் தீட்டா சைன் கோஸ்ல எப்படி போடலாம்? சைன் தீட்டா சைன் கோஸ் டேன் கொஞ்சம் முக்கியமான எங்களை விருப்பமான சைன் கோஸ் தான் இன்னும் விருப்பம். அவையதான் பொதுவாக அவைக்கு வச்சு கொண்டு இருப்பான். எங்க போனாலும் அவையை கூட்டிக் கொண்டு போவோம். இப்ப சின்ன பிள்ளைகள் விட கூடாது அப்படி. சரியா? அப்ப இவர செக்டீட்டாவை நாங்கள் என்னண்டு கொஸ்ல மாத்துறதுண்டா, இங்க எஸ் வந்தா மாணவர்களே உனக்கு செக்டீட்டா 1 சைன் தீட்டாவா கொஸ் தீட்டான்னு ஞாபகம் வச்சுறதுக்கு எப்படி சொல்லித்தாருங்க என்றால், இங்க எஸ் வந்தால் இங்கால என்ன வரும், சி வரும். அப்ப சைனும் கொஸ்டும் தான் 2 பேரும் சம்மந்தப்படுது. சி யாரு? கொஸ். அப்ப செக் தீட்டா என்ன போடலாம்? 1 cos தீட்டா. சரியோ? அடுத்து இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் எழுதி வச்சு ஞாபகம். 2 cosec தீட்டா. எங்களுக்கு யாரு சைன் கொஸ் தான் 2 பேரும். இங்க சி வந்தால் இங்க என்ன வரும்டா, எஸ் வரும். 1 sin தீட்டா. சரியோ? ஓகே, அடுத்தது மாணவர்களே tan தீட்டா சமன் sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா. tan தீட்டாவை என்னன்னு போடலாம்? sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா. ரைட். இங்க பார், டேனுக்கும் கொச்சுக்கும் இடையில ஒரு தொடர்பு கொண்டு இருக்குது. அது என்ன தொடர்பு என்றால்
tan theta is equal to 1 upon cot theta. அப்ப மாணவர்களே இன்னும் அந்த இடத்துல இருந்து கொண்டு போய் தெரியலாம். இங்க விடு, இவர் இங்க குறுக்க இருக்கு. அவ cot theta சமன் 1 upon tan theta. அதே மாணவனே tan theta sin cosல வச்சிருக்கிறோம் இல்லை, அப்ப இதுல ஒண்ணு போடலாம் இல்லை. அடுத்து cot theta சமன் 1 upon sin theta, tan theta பதிலா அப்படியே கொண்டு போடுறேன், sin theta வின் கீழ் cos theta. அதே மாணவனே கீழே பெருக்கிறது என்ன செய்யும், மேல போகும். அவ cot theta சமன் cos theta வின் கீழ் sin theta. அப்ப இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், இதெல்லாம் தெரியும். நீ எழுதி பாருடா, நீயே எழுதி பார்க்கலாம். இதெல்லாம் தெரிய வேண்டிய சமன்பாடுகள் இதெல்லாம் தெரியும். இல்லையா, இன்னும் 2 முடிஞ்சு இருக்குது. sec theta போல பண்ணப்போ cos theta. இங்க s வந்தா இங்க c, இங்க c வந்தா இங்க s. இங்க tan theta போல sin theta வின் cos theta. tan theta என்ன போடலாம், cot theta ல பண்ணப்போ cot theta. cot theta குறுக்க பெருக்கிறோம், அப்ப 1 upon tan theta. tan theta இன்னும் ஒரு விதமா எடுத்து வச்சு, அப்ப வேற கொண்டு வந்து cot theta is equal to cos theta வின் கீழ் sin theta. எழுது எழுது எழுது. மாணவர்களோட கையை வைத்து காட்டி விடுங்க. எழுது எழுது, நீட்டா எழுது, நீட்டா எழுது, ஒண்ணும் அவசரம் இல்லை, எழுது. உலகத்தையுமே நீட்டா எழுதி என்ன செய்யணும், ஒரு நீ படிக்கிற ஒரு வச்சு ரஃப் ஷீட் எழுதி எழுதிட்டு அப்படி முன்னு கொட்டி விடு. நீ படிக்கிற மேசை அன்னைக்கெல்லாம் சொன்னேன், உண்ட பேர் அப்படி இன்ஜினியர் போடு, இன்ஜினியரிங் உண்ட பேர் ஐ ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங், ஐ வாண்ட் டு பிகம் அப்படி போடு, எழுதி ஒட்டி வை. அது பேர் ரைட். ஓகே, அடுத்து எழுதுறேன், அது எழுதுறேன், அடிக்கிறேன், கீழே எழுதுறேன், கீழே எழுதுறேன், இதுல எழுதுறேன்னா இதுல அடிஞ்சா எழுதுறேன். ரைட். அடுத்தது மாணவர்களே 7வது sin வர்க்கம். இது மறக்கல கூடாது. sin வர்க்கம் தீட்டா பிளஸ் cos வர்க்கம் தீட்டா என்னடா 1. இதுல இருந்து 2 முடிவு எடுக்கலாம், இதுல இருந்து 2 முடிவு. sin வர்க்கத்தை எழுவாயாக்குறேன், sin வர்க்கத்தை எழுவாயாக்குறேன் என்ன வரும், sin வர்க்கம் தீட்டா சமன் 1 சாய cos வர்க்கம் தீட்டா. அடுத்தது யார் எழுவாயாக்குறேன், cos வர்க்கத்தை எழுவாயாக்குறேன், cos வர்க்கம் தீட்டா சமன் 1 சாய sin வர்க்கம் தீட்டா. இதுல 2 முடிவு. அது 8வது. இங்க பாரு, 1 plus tan வர்க்கம் தீட்டா என்னன்னு படிச்சாங்க, sec வர்க்கம் தீட்டா 1 plus tan squared sec squared. மறக்க கூடாது, டெய்லி இந்த கேள்வியில பாக்கும், டெய்லி பாதிக்க உனக்கே பாடமாகும். ரைட். இதுல இருந்து ஒரு 2 முடிவு எடுக்கலாம். tan வர்க்கத்தை எழுவாயாக்குறேன், tan வர்க்கம் தீட்டா சமன் sec வர்க்கம் தீட்டா sin 1. அடுத்தது இன்னும் ஒன்று, tan வர்க்கத்தை அங்கல ஒன்று போறேன், sec வர்க்கம் தீட்டா sin tan வர்க்கம் தீட்டா என்னட்டு வருது 1 வருகிறது. இங்க tan வர்க்கம் வந்தா இங்க sec வர்க்கம் வருது. 1 plus tan squared sec squared மறக்க கூடாது. அடுத்தது கடைசி தொடர்பு, கடைசி தொடர்பு 9வது. வளர்ந்த
9வது 1 plus hot வர்க்கம் theta cosec வர்க்கம் theta இங்க c வந்தா இங்க c இங்க c வந்தா இங்க c இதுல இருந்து ஒரு ரெண்டு தொடர்பு hot வர்க்கத்தை அளவாயாக்குறது அப்ப cosec வர்க்கம் theta -1 அடுத்தது cosec வர்க்கம் theta minus hot வர்க்கம் theta என்னது வரும் 12 வரும் மறக்கக்கூடாது நீ என்ன செய்யணும் போய் படிப்பிச்சது ஒரு எழுதி பார்த்துட்டு இருக்க திருப்பி இருக்க வாயார் சொல்லி இருக்க எழுதி பார்த்துட்டு பாடு ரைட் எல்லாரும் நோட்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புங்க பிள்ளைகள் வந்த எல்லாரும் அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தேன் ஃபீட்பேக்கையும் எனக்கு அனுப்பிவிடு ரைட் அப்படி திருவண்ணாமலை கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தேன் சரியா நீ அடுத்த கிளாஸ் நீ கேள்விக்கு தான் பார்ப்போம் ரைட் டியூட்ஸ் இருக்க பிரிண்ட் எடுத்து வைங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் கிளாஸ் நடக்குது பிள்ளைகள் அது ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீ பார்ஷியல் ஃபிராக்ஷன் பகுதி பின்னம் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடந்துட்டு மறக்காது சரி அதற்கு என்ன நீட்டா எழுதி வைக்கும் எழுதி வச்சு முன்னுக்கு படி நிறைய கேள்வி செய்ய பார்ப்போம் அடுத்த கிளாஸ் செய்வோம் அடுத்த கிளாஸ் நாளைக்கு சரியாடா நாளைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீ ஆக்கி இருக்கு ஜாயின் பண்ணலாம் சரி நீட்டா எழுதி வச்சிட்டியா ஓகே நீட்டா எழுதிக்கொள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள் பேர் வடிவாளு எடுத்துக்கோ நாங்கள் கையை வைத்தலாம் பிள்ளைகள் ஓகேடா ஓகே ஓகே ரைட் அப்ப இன்னைக்கு தியரம் ஃபுல்லா பார்த்துட்டோம் ரைட் தியரம் பார்த்தாச்சு இனி அடுத்த கிளாஸ் நாளைக்கு கேள்வி தொடங்குவோம் எப்படி கேள்வி செய்யறது நிறுவுகள் தான் கேள்வி செய்யும் LHS அந்த நிறுவ கேள்வி எப்படி செய்யறது எல்லாம் சொல்லித்தரேன் ரைட் டீட்டோட பிரிண்ட் எடுத்துக்கொள் ரைட் அது உனக்கு செல்ஃப் ஒர்க் அவுட் 40 கேள்வி போகும் அது செல்ஃப் ஒர்க் அவுட் சரியா பிள்ளைகள் ஓகே இந்தியன் கிளாஸ் எப்படி உனக்கு இருந்தது ஃபீட்பேக் இருக்கு அனுப்பிக்கொள் சரியா பிள்ளைகள் இந்த நம்பருக்கு ஏதாவது இந்த கிளாஸ் விருப்பமா இருக்கு ஜாயின் பண்ண போனா என்னோட தொடர்பு கொள்ளலாம் யாராவது நீங்கள் தாயம் ஜாயின் பண்ண போறீங்க தாயம் வேற ஒரு பாடத்துக்கும் சம்பந்தம் இல்லாத பாடம் தாயம் ஜாயின் பண்ண போறா என்றாலும் இந்த 0769773 அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னோட கனெக்ட் பண்ணி கொள்ளலாம்டா சரி என்ன விளையால் ஓகே இனி நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு ஜாயின் பண்ணி பாத்துக்கணும் லிங்க் குரூப்ல இல்லாதவர்கள் குரூப்ல லிங்க கேட்டு ஜாயின் பண்ணிக்கொள் ஓகே தேங்க்யூ இந்த கிளாஸ் உடைய ஃபீட்பேக்கை கிளாஸ் உடைய அனுப்பி ரைட் ஓகே தேங்க்யூ பாய் குட் நைட் சரியா ஓகே Thank you.